போன தடவை நம்ம இன்வால்மெண்ட்டோட ஓட்டு போடல. இந்த தடவை ஒவ்வொருத்தனும் அரசியல்ல ஈடுபாடு காமிக்கிறான் அவங்க இளைஞர்கள் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய காரணம் விஜய்ங்கிற force ஆமா, அப்படிங்கிறது. ஆமா. அவன் யாரையுமே விரும்பலங்க. பழைய இந்த இளைஞன் வந்து அவன் துடிதுடிப்பான இருக்கவனா இருக்கான். புதுமையை விரும்புகிறான். புது ஆட்களை விரும்புகிறான். சும்மா என்னைக்கு பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாலின், எடப்பாடி பார்த்த மூஞ்சியே காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ஆர்வங்கிறது வரல. ஒரு புது மூஞ்சியை காமிச்சிருக்கீங்க. அவன் ஒரு அரசியலில் ஏதோ ஒரு புது இது நடக்கும்னு நினைக்கிறான். அதனால் மாற்றங்கிறது எப்படி வருது? இந்த 4 கோடி இவங்க 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 சேர்ந்து வாங்கின அந்த 4 கோடியே 20 லட்சம் ஓட்டுல தான் விஜய் வந்து பிரிக்க போறாரு. அந்த அதுல எவ்வளவு பிரியுதுங்கிறத வச்சு தானே நீங்க ரிசல்ட் சொல்லணும். அப்ப இதுல 3 பேர்ல ரொம்ப அஃபெக்டட் யாரு அப்படிங்கிறத நீங்க அதுல தானே கண்டுபிடிக்கணும். அப்ப விஜய் சொன்ன மாதிரி கணக்குகள் எல்லாம் அடிபட்டு போறது. ஆமா ஆமா. விஜய் சொன்ன மாதிரி இல்ல. விஜய் ஒன்றும் சொல்லல. அவர் நான் இத்தனை சீட்டு வாங்குவேன் இத்தனை. அவரு ஆரம்பத்துல வந்து இந்த கூட்டணி கணக்கெல்லாம் அடிபட்டு போகுன்ற மாதிரி அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் கணக்கு அவர் ஆன்லைன்ல மெம்பர்ஷிப்பை சேர்த்தாரு. ஆன்லைன்ல அது எப்படி மெம்பர்ஷிப் சேர்க்கிறாரு? போலி வந்துடும், ரிப்பீட்டட் வரும். ஒரு ஆளே 10 பேர் மெம்பர் சேரும். ஆதார் கார்டை வச்சு நீங்க கொடுக்கணும், ஓட்டர் ஐடியை வச்சு அப்ளை பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு 1,30,30 லட்சம் பேர் மெம்பர் ஆகிருக்கான். 1,30,30 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டான். அவ்வளோ பேர் புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ விஜய் ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தாரு? பெரம்பூர்ல 60,000 பேர் மெம்பர் ஆகிருக்கான். இதுல அதிகமான மெம்பர் எங்கெங்க அதிக மெம்பரா அங்கே விஜய் வந்து 2 தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு. ஆதவர்ஜினியா வெளிவாக்கம் போனாருன்னா அங்கே அதிக மெம்பர். புஷி ஆனந்தியான் டி நகர் போனாருன்னா அங்கே அதிக மெம்பர் ஆகிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல வந்த கால்குலேஷனை வச்சு அதை வச்சுதான் பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க. சென்னையில் தொகுதியை பிரிக்கிறாங்க. ஆமா, அவங்களுடைய கணக்கு அது. ஆனால் நம்ம இதில் 2 கோடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 154 சீட்டு உறுதி. ஏன்னா போன தடவை 2 கோடி வாங்கின திமுக தான் 154 சீட்டு அவங்க கூட்டணி. அப்போ இந்த 2 கோடி தான் டார்கெட். 2 கோடியில் 1,30,00,000 1,40,00,000 பேர் மெம்பராகவே ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பராக இருக்கிறவன் அவன் வீட்டில் ஒரு அப்பாவையோ அம்மாவையோ தங்கச்சியோ ஓட்டு போட வச்சான்னா முடிஞ்சு போச்சு. கேமே மாறிடும்ல. அவர் எடுத்தது இவங்கள மாதிரி ஊரை ஏமாத்துற சர்வே இல்லை. ஆன்லைன்ல பேரோட ஆதார் கார்டோட உங்களுக்கு ஓட்டர் ஐடியோட ரிஜிஸ்டர் பண்ணது தான் அவங்க கணக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கூட்டணியே தேவையில்லை. நம்ம மெம்பருக்கு ஒருத்தன் ஒரு ஓட்டை நம்ம இன்னும் வீட்டில் இருந்து வாங்கினா போதும்.